அப்பரே அருளப்பரே எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாகிய புனித கனியூர் நம்மாளே, புனித குழந்தை திரேசம்மாளே, நாங்கள் எத்தனையோ பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உம்முடைய தோத்திரங்கள் கூட ஒன்றாக சேர்த்து அஷ்ட தேவ மாதாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்கையாக வைக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சீக்கிரம் சீக்கிரம் அதை எடுத்து ரெடியா இருங்க. இப்போ இவருக்கு பாட்டு கொடுக்கல. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே, உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மாலையில் மலர்ந்து நனையும், கூரைகள் யாவும் இங்கே கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. கூரைகள் யாவும் இங்கே கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் அருள் ஆசி பெற இவ்வாலயத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் பெயரால் இத்திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் அதிசய மணல் மாதாவின் 2ஆம் நவநாளின் திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். இன்று மற்றொரு சிறப்பும் உண்டு. இன்று நாம் திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பெற்றெடுத்த மகிமையை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கும் விதமாக விழா எடுத்து கொண்டாடி மகிழ்கின்றோம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் என்று திருப்பாடலில் கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் பங்கேற்கும் இத்திருப்பலியில் கடவுளின் தெய்வீக உடனிருப்பை உணர்ந்து கடவுளின் பேரன்பை பெற இத்திருப்பலியில் நம்பிக்கையுடன் பங்கேற்போம். அதிசய மணல் மாதாவின்
அன்பு இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, திரியாத்திரைகளே, இன்று அதிசய மணல் மாதாவின் 2ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது திருச்சிலுவை மகிமை பெருவிழாவையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நவநாள் திருப்பலியானது சின்னராணிபுரம் இறை மக்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், குடும்ப தலைவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும், ஊரின் வளர்ச்சிக்காகவும், பீடப்பூக்கள் நலனுக்காகவும், ஞாயிறு மறிக்கலை மன்றத்தினர் நலனுக்காகவும், நாசிரியத் அன்பிய குடும்பங்களின் நலனுக்காகவும், அன்பிய வளர்ச்சிக்காகவும், கார்மேல் சபையினுடைய நலனுக்காகவும், சபை வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அதிசய மணல் மாதா வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நினைவு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அந்த சிலுவையின் மறைபொருளை இந்த உலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தன் சிறையில் என்னை எந்நாளும் சுமப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார்.
என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றதாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய வசனங்கள். இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலண்டத்தில் மோசேயால் பாம்பு வீழ்த்தப்பட்டது போல மானிட மகனும் வீழ்த்தப்பட வேண்டும். அப்போது அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. அதிசய மணல் மாதாவின் அன்பு இறை மக்களே, அனை பக்தர்களே, திரியாத்திரைகளே, இன்று அதிசய மணல் மாதாவின் 2ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது திருச்சிலுவை மகிமை பெருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே சிலுவை நம்முடைய மீட்பின் சின்னம், சிலுவை நம்முடைய வெற்றியின் சின்னம்,
சிலுவை நம்முடைய அன்பின் சின்னம். இயேசு இருக்கிற சிலுவை அன்பின் அடையாளம், வெற்றியின் அடையாளம். இயேசு இல்லாத சிலுவை அவமானத்தின் அடையாளம். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் இனி நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 முடிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, மோசேயால் பாலைவனத்திலே பாம்பு வீழ்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே யோவான் நற்செய்தியாளர் தெளிவாக குறிப்பிடுகிறார். மற்ற நற்செய்திகளிலே பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய பாடுகளை முதல் முறை முன்னறிவிக்கின்றார், 2ஆம் முறை முன்னறிவிக்கின்றார், 3ஆம் முறை முன்னறிவிக்கின்றார். ஆனால் இங்கே யோவான் நற்செய்தியாளர் இயேசுவின் பாடுகளை அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு பெரியவர் மரண படுக்கையிலே படுத்து கிடந்தார். அப்போது தன்னுடைய மகன்களை அழைத்தார், சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். தன்னுடைய மகள்களை எல்லாம் அழைத்தார், அவர்களுக்கு தங்க நகைகளை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார். இப்பொழுது அவர்கள் அனைவரும் சொத்துக்களையும் தங்க நகைகளையும் பெற்றுக்கொண்டு அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டனர். இந்த முதியவரை ஒரு பணியாளர் மட்டும் அங்கே கவனித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பணியாளர் தனக்கும் ஏதாவது சொத்துக்கள் கொடுப்பார், தங்க நகைகளை கொடுப்பார் என்று அந்த பணியாளர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அனைவரும் சென்றவுடனே அவர் தன்னுடைய தலையணுக்கு அடையிலே வைத்திருந்த ஒரு களிமண் சிலுவையை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட அந்த பணியாளர் மிகுந்த கோபத்தோடு அதனை தூக்கி எறிகின்றார். எரிகிற பொழுது பலார் என்ற ஒரு சத்தத்தோடு அது கீழே விழுந்தது. அதை எடுத்து அவர் பார்த்தார், அந்த சிலுவை முழுவதும் வைர கற்களால் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்போது அதை தூக்கி கொண்டு வந்த அந்த பணியாளர் அந்த முதியவரை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார். அப்போது அந்த முதியவர் சொன்னார், நாம் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக சிலுவை சுமக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆனந்தம் பிறக்கும் என்று குறிப்பிட்டார். நாம் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக சிலுவை சுமக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆனந்தம் பிறக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நாம் அன்புக்குரியவர்களே, எனவேதான் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று ஒரு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவேதான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் இந்த திருச்சிலுவையை முத்தி செய்கிற பொழுது தெளிவாக சொல்லுகிறோம், திருச்சிலுவை மரம் இதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம், வருவீர் ஆராதிப்போம், தெண்டனிடுவோம், வணங்குவோம் என்று தெளிவாக அந்த ஜெபத்தை சொல்லுகிறோம். ஆகவேதான் இந்த நாளிலே திருச்சிலுவை மகிமை பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் சிலுவை அடையாளத்தை நம்முடைய நெற்றியிலே வரைகின்றோம். எதற்காக? இந்த சிலுவை நம்மை மீட்கின்ற சிலுவை, இந்த சிலுவை துன்பங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருகின்ற சிலுவை, இந்த சிலுவை சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற சிலுவை. எனவேதான் ஒவ்வொரு ஜெபத்தின் வேளையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆலயங்களை பார்க்கின்ற பொழுதும் சிலுவையை நம்முடைய நெற்றியிலே அடையாளமாக வரைகின்றோம். ஆகவே இந்த சிலுவை இந்த நாளிலே நமக்கு மீட்பளிக்கட்டும், இந்த சிலுவை நமக்கு வெற்றியை தரட்டும், இந்த சிலுவை நமக்கும் அன்பின் சின்னமாக மாறட்டும் என்ற அழைப்பினை ஏற்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதிசய மணல் மாதாவின் 2ஆம் திருவிழாவை சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாரும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா,
திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இன்று திருப்பலி நிறைவேற்றும் எம் பங்கு தந்தை மற்றும் துறவரத்தார் அனைவருக்கும் நீர் அவருக்கு அருளும் ஞானத்தின் ஆற்றலால் இறை மக்களாகிய எங்களுக்கு உமது அன்பை எடுத்துக் கூறி எங்களை தூய வாழ்வின் பாதையில் வழி நடத்திட உமது கருவியாய் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று அதிசய மணல் மாதா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ உமது அடிமை என்று தன்னை தாழ்த்தி உமது திருவுலகத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த அன்னை மரியாவை போன்று நாங்களும் இவ்வுலக வாழ்வில் தாழ்ச்சி, எளிமை, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளால் உமது திருவுலகத்திற்கு அமைந்து வாழ்ந்திட உமது அருள் வேண்டி அதிசய மாதா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உமது கருணையால் எமக்கு அருளிய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பிள்ளைகள் நல்ல நிலத்தில் விழுந்த நல் விதைகளாக பலன் தர உம்மை மன்றாடுகின்றோம். நாகரிகம் இவர்களது வாழ்வை கூறு போடாமல் உமது குரலுக்கு செவி சாய்த்து உமது வழியை பின்பற்றவும் படிப்பிலும் ஞானத்திலும் வளர செய்து அவர்கள் வாழ்வில் எல்லாம் இனிதை நடைபெறவும் எம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அதிசய மணல் மாத வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருக்கும் என் அன்பின் நிறைவா, இவ்வுலக வாழ்வில் பல்வேறு கவலைகளால் மாய்ந்து போயிருக்கும் எம் உள்ளத்து வேதனையை எளிதாக்கும். கடன் என்ற பெரும்பாடிலிருந்து எம்மை மீட்டருளும். இயற்கையின் சீற்றங்களிலிருந்து எங்களை காத்தருளும். இவ்வுலக தேவைகளுக்காக உழைப்பதற்கு நல்ல உடல் சுகமும் உறுதியும் தந்தருள வேண்டும் என்று அதிசய மணல் மாதா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்கிற சின்னராணிபுரம் இறைமக்கள் அனைவருக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தரும்படியாக மன்றாடுவோம். குடும்ப தலைவர்களுக்கு தொழிற்சியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்ல எதிர்கால வாழ்வையும் நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரும்படியாக மன்றாடுவோம். மாணவர்கள், மாணவிகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே இரண்டாம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரை மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உடைய நம்பிக்கையாளர் நந்தளிக்கிற எளிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதையெல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதில் ஓராதமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையேந்தி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இந்த பலிப்பீடத்தில் அங்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு இதிலிருந்து சாவு தோன்றியது, அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தின் நிலையாய் தோல்வி காண வேண்டும் என இருந்தது. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் உயிர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம். உன் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருநயினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே அதிசய மணல் மாதாவின் 2ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்கின்ற சின்னராணிபுரம் இறை மக்கள் ஒவ்வொருவரையும், பீடப்பூக்கள், ஞாயிறு மறிக்கலின் மண்டத்தினர், நாசிரியத் அன்பிய குடும்பத்தினர், கார்மல் சபையினர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உளநலத்தையும் தாரு. குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தாரு. பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தாரு. இடம் இருவருக்கு கரும்படி தொழில் நடத்தியறலும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த 2ஆம் திருவிழா திருப்பலியில கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரி மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதிசய மணல் மாதா வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் எங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றீட்டில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றலாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் இன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்ற அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடல் திருரத்தினமை காத்தும் வழிப்பதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே, தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். எழில்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே, அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே, அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே,
இறைவா என் உள்ளம் வருவா. அதிசய மணல் மாதாவின் அன்பு இறைமக்களே, அணின் பக்தர்களே, திரியாத்திரைகளே, இன்று அதிசய மணல் மாதாவின் 2ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த 2ஆம் திருவிழா திருப்பலி சிறப்பு செய்த சின்னராணிபுரம் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவு வருகை தந்து தங்கியிருந்து கலை நிகழ்ச்சிகள் கொடுத்து இப்பொழுது திருப்பலியும் சிறப்பு செய்த சின்னராணிபுரம் இறைமக்கள் ஊர் நிர்வாகத்தினர் இன்னும் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை 11:30 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே ஜெபமாலையும் திருப்பலியும் அதைத் தொடர்ந்து அசன விருந்தும் சிறப்பாக நடைபெறும். எனவே அனைவருடைய பக்தர்கள் திரியாத்திரைகள் பங்கிறை மக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 7 மணிக்கு நம்முடைய திருத்தலத்திலே ஜெபமாலையும் பிரார்த்தனையும் அரையுரையும் நற்கருணை ஆசீரும் சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படியாகவும் அதிசய மணல் மாதாவின் அற்புதங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் மண்ணில் இருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. அன்பே ஒருவன் ஆண்டவரே, முழு புனித உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அல்ல வாழ்வு திரும்ப சிலுவை மரத்தால் நீர் மீட்டர்லி எங்களை உயிர்ப்பின் ஆட்சிக்கு அழைத்துச் செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அதிசய மணல் மாதாவே, மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே, அதிசய மணல் மாதாவே, சதி செய்யும் பேயை மிதித்தவள் நீயே, சதி செய்யும் பேயை மிதித்தவள் நீயே, சஞ்சலம் தீர்த்தமை காத்தருள்வாயே, அதிசய மணல் மாதாவே, மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே, அதிசய மணல் மாதாவே. முன்னொரு நாளில் மாண்டவன் உயிர்க்க முழு மகிழ்வோடு வரமளித்தாயே, முன்னொரு நாளில் மாண்டவன் உயிர்க்க முழு மகிழ்வோடு வரமளித்தாயே, இன்றியம் பாவ சாவினில் நின்று, இன்றியம் பாவ சாவினில் நின்று எழுந்திட உன் துணை தந்தருள்வாயே, அதிசய மணல் மாதாவே, மக்கள் அனைவருக்கும் நலம் தரும் பூங்காவே, அதிசய மணல் மாதாவே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.